இன்றைய திருப்பலி முன்னுரை. அன்பு சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடனே கொண்டாடும் பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு வந்துள்ள உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்று திருச்சபை நல்ல ஞாயிறை சிறப்பிக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் இயேசு தம்மை நல்ல ஆயனாகவும் ஆளுநர் உள்ளே நுழையும் வாயிலாகவும் உருவாக்கப்படுகின்றார். ஒரு நல்ல ஆயன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கின்றார். அவற்றை கட்டால் தன் உயிரை கொடுக்கின்றார். நாம் அவருடைய மந்தையை சார்ந்த ஆடுகள். உலகில் பல குரல்கள் நம்மை திருச்சி வைத்திருக்க முயன்றாலும் நமது உண்மையான ஆயன் குரலை கேட்டு பின்பற்றிட இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். மேலும் இன்று திருச்சபையின் அழைப்பதற்காக ஜெபிக்கும் நாள். நல்ல ஆயனின் குரலை கேட்டு இறைப்பணி செய்ய பலர் முன்வர வேண்டும் என்று சிறப்பாக வேண்டுவோம். நாம் அனைவரும் அந்த நல்ல ஆயன் பராமரிப்பில் பாதுகாப்புடன் நிறைவான வாழ்வுடன் வாழ தேவையான அருளை வேண்டி இந்த பணியில் இணைவோம். இரண்டு கொண்டாட்டங்களை நாம் தாய் திருச்சபை கொண்டாடுவதற்கு கொடுத்திருக்கின்றது. ஒன்று லொகேஷன் சண்டே, தேவாலயத்தின் ஞாயிறு. இன்னொன்று குட் ஷெப்பர்ட், நல்லாயன் ஞாயிறு. அதை பற்றிய வாசகங்களும் சிந்தனைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் தெளிவாக சொல்ற நல்ல ஆயன். அப்புறம் ஆயன் என்றால் ஆடுகள் இருக்கும். நான் நல்ல பழமாக பொருளுள்ள தெளிவுள்ள முறையில் நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், கடவுள் நம்முடைய நல்ல தந்தையாக இருக்கின்றார். அன்பு செய்து அரவணைத்து மன்னிக்கும் கடவுளாக இருக்கின்றார். ஆடுகள் நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். நல்ல கடவுளுக்கு நல்ல
ஜெபிப்போம். அதாவது நம்மையே நாம் ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு விதிவிலக்கு இல்லாமல் நாம் நல்ல பிள்ளைகளாக வாழாமல் இருந்ததற்கு நாம் எவைகளெல்லாம் தடைகளாக இருக்கின்றன அவைகளை பற்றி நாம் சிந்தித்து அதிலிருந்து விடுபட்டு நல்ல பிள்ளைகளாக, நல்ல கடவுளின் குழந்தைகளாக, நல்லவர்களாக, நல்ல ஆடுகளாக, நல்ல ஆயுளுக்குரிய நல்ல ஆடுகளாக, நல்ல தகப்பனுக்குரிய நல்ல பிள்ளைகளாக வாழ்வதற்கு வேண்டிய வரம் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியை நம்மையே நினைத்துக் கொண்டு நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு இந்த திருப்பலியை நமதாக்கிக் கொள்வோம். ஆண்டவர் என்று நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி வாழ வைக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, திருப்பலியை புகழுக்கு நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்று மனம் அருந்துவோம். எல்லாருடைய இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே, நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாருடைய இறைவன் நம் மீது இருக்கும் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவரையும் இறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாய் இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உடையெல்லாம் உள்ள இறைவா, விதவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றீர். அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இரக்கத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரை ஒன்றிப்பி இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. மனமாற்றத்திற்கான அழைப்பு. புனித பேதுருவின் முதல் உரையை கேட்ட மக்கள், சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் கேட்கிறார்கள். அதற்கு பேதுரு, மனம் மாறுங்கள், இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். அன்று 3000 பேர் அந்த ஆயரின் மந்தையில் இணைந்தது போல நாமும் நம் பாவ வழிகளை விடுத்து ஆண்டவரிடம் திரும்பி வர இவ்வாசகம் நமக்கு அழைப்பு விடுகிறது. இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். கடவுள் அவரை ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 36 41 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 36 41 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வரும்போது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் வாக்கு.
ஆண்டவரே நாயர், எனக்கு எதுவும் குறையில்லை. ஆண்டவர் என் நாயர், எனக்கு எதுவும் குறையில்லை. ஆண்டவர் என் நாயர், எனக்கு எதுவும் குறையில்லை. ஆண்டவர் என் நாயர், எனக்கு எதுவும் குறையில்லை. ஆண்டவரே நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல்வெளி மீது என்னை இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீலைக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவர் என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவர் என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதிவழி நடத்துவார். சாவினில் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். ஆண்டவர் என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவர் என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. என்னுடைய எதிரில் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவர் என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவர் என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம்மருளும் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவர் என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவர்
இரண்டாம் வாசகம் முன்னுரை. இரண்டாம் வாசக முன்னுரை. நம் ஆன்மாக்களின் ஆயராகிய கிறிஸ்து நமக்காக துன்புற்று நமக்கு ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றார். நாம் சிதறை போன ஆடுகளைப் போல இருந்தோம். ஆனால் இப்போது நம் ஆன்மாக்கள் 1000 கண்காணிப்பதுமான அவரிடம் திரும்பி வந்துள்ளோம் என்று புனித பேதுரு கூறுகிறார். அவர் தம் காயங்களால் நமக்கு குணமளித்தார் என்பதை உணர்த்தும் இவ்வாசகத்திற்கு பக்தி உணர்வுடன் செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 2, 20 மற்றும் 25. திருத்தூதர் பேதுரு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 20b மற்றும் 25. அன்புக்கு உரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்வதில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பலிக்கப்பட்ட போது பதிலுக்கு பலிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தப்படவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரில் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்து உள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்கள் 1000 கண்காணிப்பதுமாகிய இவர் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நானும் என் நாடுகளை அறிந்திருக்கின்றேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 1 10 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 திருவசனங்கள் 1 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்,
ஆட்டுக்குட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பவர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றின் முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடி போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர். மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடருக்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உனக்கு புகழ். இயேசுவுக்கு புகழ். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. இயேசுவுக்கு நன்றி சொல்றது. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. இயேசு கிறிஸ்து அன்பானவர்களே, இன்று தாய் திருச்சபை, தலை திருச்சபை நாம் அனைவரும் இணைந்து தேவடத்தில் ஞாயிறு ஒகேஷன் சண்டே, நல்லாயின் குட் ஷெப்பர்ட் சண்டே, நல்லாயின் ஞாயிறு இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய பங்கில் VBS விவிலிய ஒகேஷன் பைபிள் கிளாஸஸ் விடுமுறை விவிலிய வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நமது பங்கில் இருந்து கூட எத்தனை பேர் போனீங்க? சென்றலாம் எத்தனை பேர் நினைத்து? வெரி குட். 20 பிள்ளை நம்ம பங்கிலிருந்து போகிறாங்க. போசிங் போகிறாங்க. நிறைய பேர் வரல. வராத குழந்தைகள் நம்முடைய பங்கிலே 8:30 மணிக்கு திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, நடைபெற இருக்கின்றன. அதிலும் கலந்து கொள்ளலாம். இந்த விடுமுறை விவிலிய வகுப்பானது மிகவும் நல்லது. துடிப்புள்ள இளைஞர்களிடம் நம்முடைய சகோதரர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று செல்ல முடியாதவர்கள், நேற்று சென்றவர்கள் அனைவரும் இணைத்து செல்லுபடியாக பங்கு தந்தையின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அழைப்பை பங்கு தந்தை அவர்கள் உங்களுக்கு மீண்டும் கொடுத்திருக்கின்றார். நல்ல ஒரு தருணம், பயன்படுத்திக் கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் பங்கு தந்தையின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இயேசு அன்புக்குரியவர்களே, இன்று தேவழைத்தல் ஞாயிறு. தேவழைத்தல் ஞாயிறு என்றால் ஆண்டவருடைய பணியை தொடர, அவராக வாழ ஆண்டவர் விட்டு சென்ற அந்த
திருப்படிகள் 7 தேவ திருவிய அனுமானங்களை நிறைவேற்றுவதற்கு குருக்கள் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து பணியாற்ற அருட்கண்ணியர்களும் மறு சகோதரிகளும் அனைவரும் ஒன்றாக இணைந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார்களாகவே நம்முடைய பங்கிலிருந்தும் நம்முடைய ஊரிலிருந்தும் தேவாலயத்தில் வர வேண்டும், குருவானவர்களாக கண்ணியர்களாக வர வேண்டும் என்றும் உலகளவிலே குருக்களும் கண்ணியர்களுக்கும் வாழ குருக்களாகவும் கண்ணியர்களாக வாழ இறைவன் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் திருப்பணியை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி 3 வாசகங்கள் எதை குறிக்கின்றன என்றால், நல்ல ஆயன், நல்ல மந்தைகள். முன்னுரையில் கேட்டது போல நல்ல ஆயன் என்றால் நம்மை அன்பு செய்கின்ற, அரவணைக்கின்ற, மன்னிக்கின்ற, நம்மை வழிநடத்துகின்ற, நம்மோடு வாழ்கின்ற அந்த கடவுள். நல்ல மந்தைகள் ஆடுகள் என்றால் அவருடைய அன்பு குழந்தைகளாகவே நாம் அனைவரும். இது ஒரு உவமை கதை. ஆண்டவர் இயேசு மக்களிடத்தில் போதித்ததெல்லாம் அந்த மண்ணிலே மக்களோடு இணைத்ததை மக்கள் ஒவ்வொரு நாளும் காண்கின்ற, அனுபவிக்கின்ற அந்த செய்தித்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார்கள். இதை நம்ம சகோதரிக்கு நல்ல தெரியும். பெடகாட்சி, அதாவது டீச்சிங் மெத்தட், அதாவது ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கின்றாரோ, பாடம் கற்பிக்கின்றாரோ, அதே மாதிரி ஆண்டவர் இயேசு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இன்னொன்று ஆங்கிலத்தில் சொல்வார் நோ டு அன்னோன், அதாவது தெரிந்ததிலிருந்து தெரியாதவற்றை, சொல்ல வேண்டியவற்றை ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். அந்த காலத்திலே அந்த பாலஸ்தீன நாட்டிலே ஆடுகள் மேய்ப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு தொழிலாகவும் வருமானமாகவும் இருந்தது. நம்ம இதுக்கு புதுசு இல்லை. ஆடு மாடு மேய்க்கிறது நமக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நாமும் மேய்ச்சது கூட நம்ம ஊர்லேயே ஆடு வச்சுக்கிது. உங்கள் வீட்டில் நிறைய ஆடு இருக்குது. 20 இருக்குமா? நல்ல ஆடுகள் எல்லாம் இது நமக்கு தெரியாத ஒரு கதை இல்லை, நல்லா தெரியும். அதற்குரியவர்களே, இந்த கரையிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றார்? நாம் எதை கற்றுக்கொள்ள போகின்றோம்? நற்செய்தியிலே நிறைய இடங்களிலே நானே வழியும் ஒளியும், நானே வாழ்வு தரும் அப்பம், உயிர் கொடுக்கும் அப்பம், நானே உலகின் ஒளி, நானே வாழ்வு வழியும் என்று சொன்ன ஆண்டவர் 2 இடங்களில் மட்டும் நல்ல என்று சொல்லியிருக்கிறார். ஒன்று குட் ஷெப்பர்ட், நல்ல சமாரிட்டன், நல்ல சமாரியன். இன்னொன்று குட் ஷெப்பர்ட், குட் சமாரிட்டன், நல்ல ஆயன் நானே. இன்னொன்று நல்ல சொல்றார். இன்னொன்று குட் ஷெப்பர்ட், நல்ல சமாரிட்டன். இது 2க்கும் உள்ள தொடர்பு என்ன? ஆண்டவர் எல்லா இடங்களிலும் நானே உலகின் ஒளி, வழியும் வாழ்வும் நானே என்று சொன்ன ஆண்டவர் இங்கு நானே நல்ல ஆயன் சொல்லியிருக்கின்றார். நற்செய்தி இன்னொரு இடத்துல நல்ல சமாரிட்டன். ஏன் நல்ல சமாரிட்டன் என்று சொன்னார் என்றால், பிறருக்கு யாரெல்லாம் உதவி செய்கின்றார்களோ, துன்பப்படுகின்ற பொழுது, ஆறுதலின்றி அடைகின்ற பொழுது, மனவேதனையில் இருக்கின்ற பொழுது, நாம் உதவி என்பது நாம் கொடுக்கின்ற பொருட்கள் மட்டுமல்ல, பிறருடைய ஆதங்கத்திலும், பிறருடைய நிலைப்பாட்டிலும், பிறருடைய மன வருத்தத்திலும், மன தைக்கத்திலும் இருக்கின்றவர்களை அவர்களோடு ஒன்றித்து கவலைப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன், ஒன்றும் நடக்காது, உங்களுக்காக ஜெபப்படுறேன், ஒன்றுமே நடக்காது, தைரியம் இருக்க அப்படி சொல்லியிருக்க பொழுது அங்கு நான் நல்ல சமாரிட்டனாக இறைவனுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம். இங்கே நல்ல ஆயன் அப்படின்றால் என்ன? நானே நல்ல ஆயன் அப்படி என்றால், ஆயன் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கின்றான்.
ஆடுகள் ஆயனுடைய குரலை கேட்கின்றன. ஆடெல்லாம் போகும்போது எப்படி கூப்பிடுறது ஒருத்தருக்கு ஆடு மேய்க்கிறவர்களுக்கு தெரியும். அதே போல ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கின்றார். Praise the Lord. எரேமியா புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 5க்கு பிறகு வாசனம் சொல்லப்படுகின்றன. நல்ல ஒரு அந்த வாசனம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க தெரியல. அதில் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னரே நான் உன்னை அறிந்திருக்கின்றேன். Praise the Lord. ஆடுகள் ஆயின் தன் ஆடுகளை அறிந்திருக்கின்றன. ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கின்றார். தாயின் வயிற்றிலே உனக்கு உரு கொடுத்து கருவாக உருவாகுவதற்கு முன்னதாகவே, எளிமையாக சொன்னால் தாயின் வயிற்றில் நீ உருவாவதற்கு முன்பே நான் உன்னை அறிந்திருக்கின்றேன். சங்கீதம் சொல்கின்றது, நான் உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கின்றேன். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நீ நடக்க நேர்ந்தாலும் உன்னுடன் நான் இருக்கின்றேன். உன்னுடைய கால்கள் இடராமல் இருக்காதபடி உன்னை நான் பார்த்துக் கொள்கின்றேன், பாதுகாக்கின்றேன், அறிந்திருக்கின்றேன். ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கின்றார். 3ஆவது மாடியில தீ எரியுது, கொழுந்து விட்டு எரியுது. எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. ஒரு குழந்தை மட்டும் சத்தம் போடுறது, பா இங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு, என் மகனே நீ குதி, நான் குடிச்சுக்கிறேன். அப்பா சொல்றாரு, அந்த பிள்ளை சொல்றது, அப்பா நீ எங்க இருக்குன்னு தெரியலையே, நிறைய தீ எரியுது, கிளவுட்ஸ் புகை மூட்டமெல்லாம் அதிகமாக இருக்குது, நீ எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்லும்போது அப்பா சொல்றாரு, செல்லமே நீ எங்க இருக்கிறன்னு எனக்கு தெரியும், நான் எங்க இருக்கிறேன்னு உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை நான் பார்க்கின்றேன், புதிடா நான் பிடித்துக் கொள்கின்றேன் செல்லவேன்னு சொல்லிட்டு பொழுது அந்த குழந்தை குதிக்கின்றது. அந்த தகப்பனார் அந்த குழந்தையை பிடித்துக் கொள்கின்றார். ஆகவே ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கின்றார். ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் மேற்கொள்களையும் ஆண்டவர் அறிந்தவராக இருக்கின்றார். நாம் அந்த ஆண்டவரை அறிந்திருக்கின்றோமா? ஒரு கொஸ்டின், கேள்விக்குறி. இப்போ ஆண்டவரை அறிந்து கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எங்கேயோ போவாரு. ஆனால் குறிப்பாக ஒன்று எளிமையாக சொல்லணும்னாக்கா, சின்னதெரியன் மக்களுக்கு செய்கின்ற பொழுதுதான் எனக்கே செய்கின்றீர்கள். நல்லவர்களாக, பிறருக்கு துன்பம் இல்லாமல் நல்லதை கொடுக்கின்றவர்களாக, நல்லதையே நினைத்து நல்லதையே எண்ணி நல்லவைகளே செய்கின்ற பொழுது நாம் ஆண்டவரை அறிந்திருக்கின்றோம். உள்ளங்கால்வது உச்சத் தலைவரை நம்மை அறிந்திருக்கிற ஆண்டவரை நம்முடைய செயல்பாடுகளால், நல்ல வாழ்க்கையினால், பிறருக்கு நலம் பயக்கும் வாழ்வு வாழ்கின்ற பொழுது நாம் அந்த ஆண்டவரை அறிந்திருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு குட் ஷெப்பர்ட், நல்ல ஆயமாக இருக்கின்றார். நாமும் அந்த ஆண்டவருக்கு நல்ல வேய்ப்பர்களாக, மந்தையாக, பிள்ளைகளாக வாழ்கின்றோம். ஆகவே இந்த ஆண்டவரை அறிந்திருக்கின்ற நாம், ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற நாம் ஆண்டவரை பின்தொடர்கின்றன. என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன. குரலுக்கு செவி சாய்க்கின்றன என்பது என்ன? எவ்வாறு நாம் செவி சாய்க்கின்றோம்? மீண்டும் திருப்பி சொல்கின்றேன். ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்த்தல் என்பது நாம் படித்தது கேட்டவை முதல் புத்தகத்திலே தமிழ் படித்த நீங்க படித்த ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் யாரு சொல்றார், ராயப்பூர் 5ஆவது படி 3 தடவை அந்த வேலை செய்யற பொண்ணு கேட்கிறார், நீ அந்த மனுஷனோட இருந்து நான் பார்த்த இயேசுவோட நீ இருந்தன்னு சொல்லும் பொழுது ராயப்பூர் சார், நீ சொல்றாலும் எனக்கு யாருமே தெரியாது என்று சபிக்கவும் ஆணையோடும் இருந்த புனித பீட்டர் அவர்கள், நாங்கள் உயிர்த்த இயேசுவை நம்புகின்றோம், அந்த இயேசுவை நீங்கள் கொண்டீர்கள், சிலையில் அதற்கு கொண்டு விட்டீர்கள், அந்த இயேசு உயிர் திறந்து விட்டார் இப்படி சொல்கின்ற பொழுது மக்கள் அவர்கள் கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? மனம் மாறுங்கள்,
பாவத்தை விட்டொழியுங்கள். மக்களுக்கு நலம் பயக்காத செயல்களிலிருந்து நலம் பயக்கக்கூடிய அந்த நன்மைகளை செய்யுங்கள், மனமாறுங்கள். ஆகவே அதைத்தான் மனமாறி ஆண்டவரை பின்தொடர்வோம். ஆயன் நம்மோடு இருக்கின்றார், வழிநடத்துகின்றார். அவருடைய குரலுக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும் என்பதுக்குரியவர்களே. நல்ல ஆண்டவர் தகப்பனாகவும் தாயாகவும் தந்தையாகவும் நம்மோடு இருக்கின்றார். அதைத்தான் நல்லாயன் நானே. அந்த நல்லாயனாக தகப்பனாகவும் தாயாகவும் தந்தையுமாக இருக்கின்ற அந்த ஆண்டவருக்கு நாம் நல்ல பிள்ளைகளாக, நல்ல மந்தைகளாக, ஆடுகளாக, பிள்ளைகளாக வாழ வேண்டிய வரத்தை தர வேண்டும் என்று ஜெபிப்போம். சுய ஆய்வு, சுய சுத்திகரிப்பு நாம் எப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்வது கொஞ்ச நாட்கள் தான். அந்த வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வாகும், நலம் பயக்கக்கூடிய வாழ்வாகவும், இறைவனுக்கு உகந்த வாழ்வாகவும் வாழ வேண்டிய வரத்தை தர வேண்டும் என்று நல்ல ஆயனுக்கு, நல்ல மந்தைகளாக, நல்ல தகப்பனுக்கு நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டிய வரத்தை தர வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். எழுது நம்ம விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியார்
நிலையான சூழலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றும் அனைத்து விதமான நெருக்கடிகளிலிருந்தும் இந்த உலகு விடுதலை பெற வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை என்கிற முதல் வாசகம் இயேசுவுக்கு மட்டுமல்லாத எங்களுக்கும் பொருந்தும் என்பதை உணர்த்தும் மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் பங்குகளிலும் இருந்து மதித்து போன அனைவர் மீதும் உலகின் பல்வேறு இடங்களில் நடத்து வருகிற போர்களாலும் தாக்குதல்களாலும் உயிரிழக்க நேரிடும் அனைவரின் மீது உமது உயிர்ப்பின் வல்லமை தங்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆரை பார்த்தல்ல அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகின்ற உம்முடைய மக்களாகிய நாங்கள் இந்த வாரம் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலிலே எங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்டுள்ள விலை பொன்னும் வெள்ளியும் அல்ல, மாசு மறுவற்ற கிறிஸ்துவின் உயிர் மதிப்புள்ள ரத்தம் என்கின்ற உண்மையை உணர்ந்தவர்களால் யாருக்கும் விலை போகாமல் எவ்வித கலர்ச்சிக்கும் மதிமயக்கத்திற்கும் இடம் தராமல் மதசார்பற்ற மனிதாபிமானமிக்க சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் இறை திட்டத்தையும் இறைவனின் வல்ல செயல்களையும் உணர இயலாத மந்த உள்ளத்தினராய் இல்லாமல் இறைவார்த்தையையும் திரு அப்பமும் பிடப்படுகிற திருப்பலியில் உம்மை முழுமையாய் கண்டுணரவும் எம்மோடு தங்கும் என வேண்டி உம்மை எப்போதும் எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாழவும் நாங்கள் கண்டுணர்ந்த உம்மை பிறரோடு பகிரவும் வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று நம்முடைய பகுதியில் நடைபெறுகின்ற இந்த விவிலிய வகுப்புகள் நல்ல முறையில் நடக்கவும் பங்கேற்கின்ற குழந்தைகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இவர்களை ஆசிரியர்களாக ஆண்டவரை கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய பங்குகள், குறிப்பாக கிளைப்பங்களே, தன்னார்வத்தினர்கள், எந்த ஒரு ஆதாயம் என்று பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பாடக்குழுவினர்கள், ஆசிரியர்கள், பெரியோர்கள் இவர்களை ஆண்டவர் ஆசிரியர்களாக ஆண்டவரை கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பங்கு தந்தையுடைய கருத்துக்கு நிறைவேற்ற முடியாகவும் நம்முடைய அரசு சகோதரிகளுடைய கருத்துக்கு நிறைவேற முடியாகவும் அவருடைய சேவைகள் சிறக்க வேண்டும் என்றும் ஆண்டவரை கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த திருப்பலிக்கு வர விரும்பும் வர முடியாமல் இருக்கின்றவர்களுக்காகவும் வரமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு வீட்டிலே இருக்கின்றவர்களுக்காகவும் கொண்டாடுவோம். அவர்களை ஆண்டவர் ஆசிரியர்களாக அன்றைய கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயின் தந்தையுமானவரே, உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களிடத்தில் சமர்ப்பித்த இந்த விண்ணப்பங்கள் அனைத்து உங்களுடைய சித்தத்தின்படி நிறைவேற்றிக் கொடுக்கும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது ஆனந்தராஜ் திருப்பலியானது ஆனந்தராஜ், டெய்சி, ஆல் ஜோஸ், பிரேம் ஜோஸ், எலிசபெத் குடும்ப கருத்துப்படி மாதாவுக்கு நன்றியாகவும், வில்சன், ராமநாதர், ரோகன்ராஜ் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல் நலம் பெற வேண்டி, சந்தூர், ரூத், பிரபாபதி, நிஜு, ஆண்ட்ரோ, குட்டி பாப்பா குடும்ப கருத்துப்படி உடல் நலம் பெற வேண்டும் என்றும், சுந்தர் மேரி, மணின் மைந்தர், ஜெயராஜ், அவளின் மேரி, சரண்லா குடும்ப கருத்துக்களுக்காகவும் மற்றும் வசந்தா மேரி அவர்களுக்கு உடல் நலம் பெற வேண்டும் என்றும் ஆதாரம் வேண்டியாகவும், மேலும் இவர்களோடு இருந்துள்ள அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. காணிக்க பாடம் சமப்பால் உண்டியல் கொடுப்பவர்கள் காணிக்க பாவனையில் இணைத்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். வைத்து என்னை
ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே. நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே. நின் சித்தம் போல் உன் கரத்தால், நின் சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும். நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பரிசுத்தமில்லாய் உலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க. பரிசுத்தமில்லாய் உலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க. பரிசுத்தமான உம் இரத்தத்தால், பரிசுத்தமான உம் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கி விடும். பரிசுத்தமாக்கி விடும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்க வைத்திருப்படியானது எல்லாருடைய நம் இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாமடி ஜெபியுங்கள். ஆண்டவரின் தந்தையின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித கிருபை மனத்திறனுக்காகவும் உமது கையில் இப்படியே சொல்வாராக. என்றும் வாழும் எல்லா வல்லமைக்கு இறைவா, இப்பாஸ்காமரை நிகழ்வு வழியாக எங்களை என்றும் அக்களிப்பு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரன்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியாவின் சிறப்பான காலத்தில் உண்மையின் உறுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுறையாக பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவரின் மேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி கொண்ட அனைத்துலகின் மக்களே மக்களிக்கின்றன. அவ்வாறு ஆக்கிரமிப்போரும் அதிகாரம் கொண்ட தூதர்கள் மாற்றியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது.
இயேசு நம் மீது வைத்த அன்பின் காரணமாக இந்த அப்பரசத்திலே தன்னை முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டு உயிர் வாழ்கின்ற இயேசு நமக்கோடு நம்மோடு உறவாட நமக்கு விருந்தாகவும் உறுதுணையாகவும் இருக்கின்றார். நம் அனைவரும் முழு மனதோடு இணைவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் முக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நின்று கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் முத்திராவையை நிறைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திராவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தாய் தந்தை மாநில நேரத்திலே நாங்கள் சிறப்பான முறையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது சக்தி வாழ்ந்த திருக்கரங்கள் தொட்டு ஆசிரியர்களே உங்களுடைய இருக்கின்ற வாழ்கின்ற மக்களுடைய உண்மையான உன்னதமான நம்பிக்கையை வளம் பெற செய்திருமானவரை படிக்கின்ற குழந்தைகள் குறிப்பாக இன்று விவிலிய விடுமுறை விவிலிய பள்ளியில் பயிர்கின்ற அனைத்து பெண்மணிகளையும் ஆசிரியர்களையும் பெற்றோரையும் ஆசிரியர்களும் இங்கிருக்கின்ற உறவுகளையும் பெயர் சொல்லி கரம் தொற்று ஆசிரியர்கள் ஆண்டவரை அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தையும் நீர் ஆசிரியர்களும் மேலும் உயிர்த்தலும் இது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திரும்ப ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இறக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தது ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கோடும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் வருட என்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிக்குடியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையளித்தவர்கள் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாரும் கழக்கமின்றி நடமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திறமையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எனக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி,
மாண்டவரே இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நடத்துவதில் நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவர் எனது ஆத்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
நல்லாயிரே இயேசுவே, உமது மந்தி கனிவுடன் கண்ணோக்கியரும் திருமகளின் உயர் மதிப்புள்ள ரத்தத்தால் மீட்கவும் மாடுகளை நிலையான பசும்புல் வெளியில் கூட்டி சேர்க்க அருள்வீராக. இறந்தவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிலைப்படுத்திட்டு நம்முடைய பொங்கலே எத்தனை மணிக்கு பார்ப்போம்? எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? சரி, 11 மணிக்கு முடியும். திருப்பலி 9 மணிக்கு நம்முடைய குழந்தைகளுக்கான விவிலிய வகுப்புகள் நம்முடைய பங்கு வளாகத்தில் நடைபெறும். பெற்றோர்கள் அழைத்து செல்லுங்கள். முடியாதவர்கள் என்னுடைய ஒரு 7 பேர் வருகிறாங்க காரணம். முடியாதவர்கள் வாருங்கள். உங்களுடைய குழந்தைகளை ஊக்குவியுங்கள். இங்கே திருப்பலியில் கலந்து கொள்ளாதவர்கள் மீண்டும் மௌனாசியில திருப்பலி நடைபெறுகின்றது. உங்களுடைய ஞாயிற்று திருநாட்களை நிறைவு செய்ய அங்கு முடிந்தால் செல்ல முடியாது கேட்டுக்கொள்கின்றேன். நல்லா பாடுங்க. இப்போ எனக்கு ஒரு உங்களுடைய ஆர்வத்தை பாராட்ட தன்னாலும் இல்லாமல் அந்த பயிற்சி எடுக்கிறீங்கள சாட்டர்டே பயிற்சி செய்து எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் வெளிநாட்டில் எல்லாருக்கும் பாடகங்களுக்கு வாசகத்துக்கு தனியாக கட்டணம் இருக்குது. அவங்கள பெய்டு அவங்க பே பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு உங்களுடைய தாராளமான சாட்டவர்களை ஆசீர்வதிப்பு. அதே மாதிரி ஆலயத்திலே தன் ஆர்வலர்கள் எந்த ஒரு பயன் இல்லாமல் பணி செய்கின்ற அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர்களோட இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் சமாதானத்திலும் நிலைத்து வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. சிஸ்டர் மறைக்கல்வி இருக்குங்களா? Do you have some? Yes. மறைக்கல்வி இங்கே நடைபெறும். இயேசுவின் திருவிதமே நாங்கள் கட்டிக்கொள்ளும் தேவத்துவங்களுக்காகவும் பரிகாரமாகவும் தேவரின் திருப்பிடத்தில் தன்னை தானே பலியாக ஒப்புக் கொடுக்கும் சகல கருத்துகளுக்காகவும் அடியோருக்கு செய்யும் ஜபங்களையும் படுத்தும் பவர்த்துகளையும் அஜிஷ்ட கன்னிமரியாளின் மாசிலாத தெரிவித்த வழியாக இயேசுவின் திருவிதத்திற்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நாளிற்கு இந்த மாதத்திற்கும் சபையிற்கும் குறிப்பிட்ட சகல கருத்துகளுக்காகவும் எங்கள் பாவங்களுக்காகவும் பரிகாரமாகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற அனைத்து ஆத்மார்க்காகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. புனித மோட்சராகிய அன்னையே, புனித தோமையாரே, புனித சூசிய